ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே. இப்போ இந்த டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டீங்களா? அதுல தான் இருக்க டாப் ஓகே. கைனர்ஸ் அதுல கைனர்ஸ் ஃபர்ஸ்ட் தான் என்ன இருக்கு. ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க. ஹிந்து கூப்பர் ஹிந்து காப்பருங்களா? இப்போ ட்ரேடிங் வியூக்குள்ள வாங்க. வந்துட்டு உங்க ட்ரேடிங் ஸ்டாக் ஓபன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ட்ரேடிங் வியூல வரணுமா? வந்துட்டு பாக்ஸ் பண்ணிட்டீங்களா? நிமிஷம் சார். ப்ரோ பண்ணிட்டீங்களா? ஹலோ ப்ரோ, ஆடியோ பண்ணிட்டேங்க சார். ஓபன் பண்ணிட்டீங்களா அக்கௌண்ட்டை? சரி. ட்ரேடிங் வியூல ஓபன் பண்ணிட்டீங்களா? இந்துஸ்தான் காப்பர் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட். ஸ்கிரீன் தெரியுதுன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. டெஸ்க்டாப்ல லாகின் பண்ணிருக்கீங்க ஆர் மொபைல்ல லாகின் பண்ணிருக்கீங்களா? டெஸ்க்டாப்ல தான் இது இந்து காப்பர் ட்ரேடிங் வியூல இருக்கு. இதுல வந்து உங்களோட மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே, மீட்டிங் மொபைல் வச்சிருக்கீங்களா? ஆமா. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. பெயிண்டிங் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? சிம்பிளான ஒரு கான்செப்ட். நான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்டை நான் பல டைம் நடத்தியிருக்கேன். இதை நம்ம வந்து யூடியூப்லேயும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ட்ரெண்டு வர் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஓகே. இது என்ன ட்ரெண்டுன்னு தெரியுதுங்களா? இது அப் ட்ரெண்ட். இது என்ன ட்ரெண்டுன்னு தெரியுதுங்களா? இது அப் ட்ரெண்ட். இது அப் ட்ரெண்டுங்களா? ஆமா. அப்ப இது என்ன ட்ரெண்டுன்னு சொல்லுங்க. இது டவுன் ட்ரெண்ட். இது டவுன் ட்ரெண்டுங்களா? ஆமா. இது என்ன ட்ரெண்டுன்னு சொல்லுங்க. கன்சால்டேஷன். அவ்வளோதான் ப்ரோ. இந்த 3 இதில் தெளிவாக இருக்கீங்கல்ல? ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்டாக்ல வந்து இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ட்ரெண்ட்ல இருக்க ஸ்டாக் சூஸ் பண்ணணும்னா அப் ட்ரெண்ட்ல இருக்க ஸ்டாக் தான் சூஸ் பண்ணணும். அது வந்து நமக்கு ஃபுல்லா அப் ட்ரெண்ட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ட்ராடேல அப் ட்ரெண்ட்ல இருந்தாலே போதும். நம்ம இன்ட்ராடே தான் பண்ண போறோம். அன்னைக்கான ஸ்டாக்ல அன்னைக்கு நமக்கு என்ன ஸ்டாக் கெய்னர்ல கிடைக்குதோ அதுல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஓகே சார், ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ பாருங்க, இங்கிருந்து மேலே போன மார்க்கெட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் ஆகுமா? ஆமா. ஏன்னா நேரா ஏறி போயிட்டே இருக்காது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நேரா ஏறி போயிட்டே இருக்காது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு தான் போகும். அது நீங்கள் புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கீழே வரும், ஏறும்போது பெருசாக ஏறும். திருப்பி கொஞ்சம் கீழே வரும், ஏறும்போது பெருசாக ஏறும். அதே பீரிஷ் மார்க்கெட்டாக இருந்ததுன்னு அது செல்லிங் ப்ரெஷர் ட்ரெண்டு வந்து பீரிஷ் ட்ரெண்டு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஏறும்போது சின்னதாக ஏறும், இறங்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக இறங்கும். இது தெரியும் தானே உங்களுக்கு? ஏன்னா அப் ட்ரெண்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறிச்சுன்னா இறங்கும் போது இவ்வளோ தூரம் தான் இறங்கும். போகும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி இவ்வளோ தூரம் ஏறும், இறங்கும்போது கொஞ்சம் தான் இறங்கும். திருப்பி போகும்போது இவ்வளோ தூரம் இறங்கும், கொஞ்சம் தான் இறங்கும், பெருசாக ஏறும். இது வந்து புல்லிஷில். பீரிஷில் எப்படி? அதாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டைமில் எப்படி இருக்குன்னா பெருசாக இறங்குவோம், கொஞ்சம் தான் மேலே போகும். திருப்பி பெருசாக இறங்குவோம், கொஞ்சம் தான் மேலே போகும். திருப்பி பெருசாக செல்லிங் நடக்கும், கொஞ்சம் உள்ள வரும், திருப்பி பெருசாக செல்லிங் நடக்கும். இதில் தெளிவாக இருக்கீங்கல்ல? ஓகே. இந்த 2 இதில் தெளிவாக இருக்கீங்கல்ல? என்ன நடக்கும் இப்போ?
என்ன நம்மளோட என்ட்ரி எங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே வருது பாத்தீங்களா, மேலே ஏறி கடகடன்னு மேலே ஏறுற இங்க போய் வாங்குறது என்ன எடுத்தோம்னா ஓடுற பஸ்ல ஏறுற கதை. ஓகேங்களா, ஆமா கண்டிப்பா கீழே தான் விழுவோம். அதனால ஆமா வரட்டும், நம்ம ஸ்டாப்ல எந்த பஸ் நிக்குதோ அந்த பஸ்ல நம்ம ஏறிக்கலாம் பொறுமையா இருந்து. ஓகேங்களா, எகைன் மேலே ஓகே ஏறிட்டுங்களா, இங்க வாங்குனீங்கன்னா ஆமா இந்த பாயிண்ட்டை கவர் பண்ண முடியாதா, எவ்வளவு பெரிய பாயிண்ட். ஆமா ஓகேங்களா, நீங்க இங்க எங்கேயாவது வாங்குறீங்க அப்படின்னா இங்கிருந்து கீழே விழுந்துருச்சு. ஓகே, அப்ப எகைன் இதை கட் பண்ணும்போது வாங்குனீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கோ இங்க இருக்கும். தெரியுதுங்களா? ஓகே ஆமா இருங்க, நான் உங்களுக்கு தெளிவா ஒரே டயக்ராம் சொல்லித்தரேன். இது வந்து ஆப்டன்ல போயிட்டு இருக்குன்னு வைங்க. ம் இங்கிருந்து இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கிருந்து இவ்வளவு தூரம் ஏறியாச்சு. இந்த இடத்துல வாங்குவீங்களா? ஏறிட்டே போயிட்டு இருக்கா, இது என்னது இப்படி ஏறிட்டே போயிட்டு இருக்கு நேரா, ஐயோ என்ன போயிரும் போல மேல எங்கேயோ போயிரும் போலன்னு சொல்லி வாங்குனீங்கன்னா கீழே விழுந்துட வேண்டியதா. ஆ அதான் ஆமா ஓடுற பஸ்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஏறக்கூடாது. இப்போ ஓடுற பஸ்ல ஏறினா கீழே தான் விழுவாங்க. ஆமா ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நிக்கட்டும் பஸ், நின்ன பிறகு பாத்தீங்கன்னா என்ட்ரி. ஓகே சரிங்களா, ஸ்டாப் லாஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த இதுல சொல்லி கொடுக்குறேன், கேண்டில் ஸ்டிக் வரும்போது சொல்லி கொடுக்குறாரு, அந்த சார்ட் பார்ப்போம்ல அதுல சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு என்ட்ரி. ஓகே சில பேர் ஓகே எங்க என்ட்ரி எடுப்பாங்கன்னா இதை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுப்பாங்க. என்ட்ரி எடுத்தாங்கன்னா ஆமா உங்களுக்கு ப்ராஃபிட் இந்த லெவலுக்கு தான் கிடைக்கும். பட் இங்க என்ட்ரி எடுத்தோம்னா ப்ராஃபிட் இவ்வளவு பெருசா கிடைக்கும். ஓகே புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இங்க என்ட்ரி எடுத்தவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்க இருக்குங்களா பெருசு. ஆமா பட் என்னோட ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப மினிமைஸ்டாக இருக்கும். இவ்வளோதான். ப்ராஃபிட்டு பெருசு, ஸ்டாப் லாஸ் ஆமா பார்த்தீங்கன்னா சின்னது. இது புரிஞ்சிடும் ஓகே உங்களுக்கு? புரிஞ்சது இப்போ இதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். ஹிந்து காப்பர் தெரியுதுங்களா? ஓகே இதை வந்து நான் ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேமில் போட்டிருக்கேன். சரிங்களா ப்ரோ? இப்போ ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பாயிண்ட். இதில் வந்து நீங்கள் எப்படி ட்ரெண்டு பார்ப்பீங்க? இங்கே இதில் எப்படி ட்ரெண்டு தெரியுதுங்களா? இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு, திருப்பி இவ்வளோ ஆமா தூரம் போயிட்டு இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு, ஆமா திருப்பி இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கு, திருப்பி இவ்வளோ தூரம் ஆமா போயிட்டு திருப்பி அதே ஜோனுக்குள்ளே தான் இருக்கு, திருப்பி இவ்வளோ தூரம் ஆமா போயிட்டு அதே ஜோனுக்குள்ளே தான் இருக்கு. ஆமா தெரியுதுங்களா? ஆமா இந்த ட்ரெண்ட் பார்க்க தெரியுமா தெரியாதுங்களா? இதுல வந்து உங்களுக்கு எங்க அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு எங்க சைடுவேஸ் ஆயிருக்குன்னு பார்க்க தெரியுங்களா தெரியாதா? ம் இங்க இது வந்து ஃபுல்லா மேல வந்து பாத்தீங்கன்னா சைட்வேஸ் ஆயிருச்சு இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஒரு அப் ட்ரெண்ட் இந்த இந்த பாயிண்ட் ஃபுல்லா இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த அது ட்ரெண்ட். வரைக்கும் அப் ட்ரெண்ட் ட்ரெண்ட் அது சைட்வேஸ் இது பாத்தீங்கன்னா சைடுவேஸ். இதை பார்க்க தெரியுதுன்னா உங்களுக்கு எவ்வளவு அழகா பாத்தீங்கன்னா சைடுவேஸ்ல ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா? ஒரே ரேஞ்சுக்குள்ள, ஆமா ரேஞ்சுக்குள்ளேயும் ப்ராஃபிட் பண்ண முடியும், ட்ரெண்ட் ஆன்லைன் போனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும், கீழே வர மார்க்கெட்லயும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, கீழே வர மார்க்கெட்ல சரி நீங்க சார் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ்குள்ள போயிடணும். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஓகே வந்து இப்படிதான் பிக் பண்ணணும். இப்போ ட்ரெண்ட் சொல்லி கொடுத்துருக்குன்னா ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் தூரம் மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் விட்டுருங்க, இந்த ஆஃப் விட்டுருங்க, ஏன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த டைம்ல வந்து ப்ரைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா டாப் கெய்னரா டாப் லூஸ்லான்னு தெரியாது நமக்கு எதுவுமே. பட் ஒன்ஸ் இந்த ஹையை கட் பண்ணியாச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும். ஓகே, இது ட்ரெண்டாக ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? ஏன் ட்ரெண்டாக ஆமா ஆரம்பிக்கிறான்னா இந்த ஹை தெரியுதுங்களா, நான் கையில் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த ஹை கட் ஆனாதான் ட்ரெண்ட் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த ஆமா ஹைக்கு மேலே போயிட்டு திருப்பி வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், மேலே போனா ஓடுற ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா கீழே வந்துடும், ஓடுற பஸ்ல ஏறினா கீழே வந்துடுவீங்க. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணணும், ஆமா வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, கீழே வரட்டும். எது நமக்கு திருப்பி கீழே வரக்கு யூஸ் ஆகும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. 5 மினிட் இது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பார்க்கலாம். நீங்க 1 மினிட்ல கூட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாம் பார்க்கலாம். பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான்னா என்ன ஆகும், ரீடெஸ்ட் வரணுமா? ஆமா ரீடெஸ்ட்ல தான் நம்மளோட என்ட்ரி. ரீடெஸ்ட் வந்ததுன்னா என்ட்ரி எடுங்க. அதாவது ரீடெஸ்ட்க்கு பக்கத்துல வந்தாலும் எடுங்க, நோ ப்ராப்ளம். ஒரு 2-3 ரூபா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எடுங்க. ஓகே ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் எங்க
இந்த ரெசிஸ்டன்ட்டுக்குள்ள வந்து கீழே க்ளோஸ் வச்சா எக்ஸிட் தான், யோசிக்கவே வேண்டாம். டார்கெட் எவ்வளோ வைக்கலாம், அங்கிருந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. டே டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஏதாச்சும் ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்கான்னு பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஏரியா தான், தெரியுதுங்களா? ஆமா புக் பண்ணிடுங்க. நீங்க வந்தா புக் பண்ணிடுங்க, போதாதுங்க. இந்த ப்ராஃபிட் போகாதுங்களா? 320 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் ஏறி இருக்கு. 8 ரூபானா ஆமா 100 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 800 ரூபா ஆச்சு இந்த இடத்துல. ஆமா ஓகேங்களா? 200 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 1600 ரூபா ப்ராஃபிட் ஆச்சு. 1000 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 8000 ரூபா ப்ராஃபிட் ஆச்சு. சிம்பிளுங்களா? மினிமைஸ் தான். ஆமா சின்னது டார்கெட் கிட்டுங்களா அந்த இடத்துல? ஆமா ஈஸியா முடிஞ்சிருச்சுங்களா? பட் இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரெண்டு பார்க்க தெரியணும். ட்ரெண்டு பார்க்க தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்க என்னதுன்னு. இந்த காப்பருக்கு அடுத்தது என்னன்னு பாருங்க. இந்த காப்பர் அடுத்ததா நெட்வொர்க். ஓகே, நெட்வொர்க் சார்ட் ஓபன் பண்ணுங்க. நெட்வெப்ல பாத்தீங்களா எவ்வளவு அழகா போயிருக்கானு ட்ரெண்ட் ஆகி, தெரியுங்களா? பிரீமியம் போட சொல்லுது. 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. இல்ல நீங்க நிறைய சார்ட் ஓபன் பண்ண வேண்டியது, ஒரு சார்ட் ஓபன் பண்ணீங்கனாலே போதும். டைம் ஃப்ரேம் 5 மினிட் வைங்க. ஒரு நிமிஷம். நெட்வொர்க் என்எஸ்சி எடுத்துட்டீங்களா? டைம் ஃப்ரேம் எதுல வைக்கணும்? 5 மினிட்லயே வைங்க. இன்ட்ராடேக்கு 5 மினிட் தான் எப்பவுமே. ஓகேங்களா? வேற எந்த டைம் ஃப்ரேமுக்கு போகக்கூடாது. நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம். இன்ட்ராடேக்கு வந்து 5 நிமிஷம், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 ஹவர் வரைக்கும் கூட நீங்க போகலாம். ஓகேங்களா? வச்சுட்டேன் சார். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து ட்ரெண்ட் பார்க்க தெரியுதுங்களா? 25ஆம் தேதி இன்னைக்கு ட்ரெண்ட் பார்க்க தெரியுதுங்களா? ஆமா அப் ட்ரெண்ட். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ஏறின மார்க்கெட்டு, இவ்வளவு தூரம் ஃபால், திருப்பி இவ்வளவு தூரம் ஏறின மார்க்கெட்டு, இவ்வளவு தூரம் ஃபால், இவ்வளவு தூரம் ஏறின மார்க்கெட்டுக்கு இவ்வளவு தூரம் ஃபால். இங்க இருந்து பாத்தீங்கன்னா சைடு வேஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா தெரியுதுங்களா? ஆமா இதுல ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இதுல எங்க என்ட்ரி எடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். ட்ரெண்ட் பார்த்தாச்சு, நம்ம ட்ரெண்ட் பிடிச்சாச்சு. இது வந்து அப் ட்ரெண்ட் தான், ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிருக்குங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா ஓடுற கேனில் ஏறக்கூடாது. ஓகேங்களா? ஓடுற பஸ்ஸில் ஏறக்கூடாது. 2 கேனில் போனால் போயிட்டு போகுது, விட்டுருங்க. ஓகேங்களா? போனால் போயிட்டு போகுது 2-3 கேனில். திருப்பி நீங்கள் வெயிட் பண்ணுங்க. திருப்பி இங்கேருந்து மேலே போயிருச்சு, திருப்பி கீழே வந்தானா இது முன்னாடி இருக்க ஸ்விங்குக்கு ரீடெஸ்ட் ஏரியாங்களா? பிரேக் பண்ணிட்டு போனதுக்கு ரீடெஸ்டா? ஆமா. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ரக்சரில். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இந்த இதை நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில் என்ட்ரி அடிப்பீங்க. ஓகே, இது தெரியல அப்படிங்கும்போது வெயிட் பண்ணுங்க. திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிருக்கானா? ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிருக்கானா? திருப்பி என்ன பண்ணுவான்? வருவான். வந்தானா என்ட்ரி. ஓகே, அதாவது நம்மளோட இதுதான் அப்படியே சப்போர்ட் அதான் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். இது சிம்பிள் கான்செப்ட். வைங்க. டார்கெட் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 92 பாயிண்ட் போதுங்களா? இல்லை எனக்கு வந்து ஒரு எவ்வளோ பாயிண்ட் வேணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 150 பாயிண்ட் வேணுங்களா? 120 பாயிண்ட் இல்லை 100 பாயிண்ட், எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் அவ்வளோ வைக்கக்கூடாது. முன்னாடி ரெசிஸ்டன்ட் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க. இது ஒரு ரெசிஸ்டண்டா இருக்குங்களா? ஆமா, போதும். இந்த ப்ராஃபிட் போதாதுங்களா? இந்த ரெசிஸ்டன்ட் வைங்க. வச்சிங்கன்னா 74 ரூபா கிடைக்குதுங்களா? ஒரு ஸ்டாக் 74 ரூபானா 10 ஸ்டாக் வச்சிருந்தீங்கனாலே போதுமே. 740 ரூபா ஆச்சு. 72 ரூபானா 720 ரூபா ஆச்சு. இதுவே நீங்க 1000 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 7500 ரூபா ஆச்சு. ஈஸியா ப்ராஃபிட். ஒரு லாட்ல ஒரு
ஒரு லாட்ல 75 இது லாட் ஸ்டாக் எல்லாம் இருக்கா. கிடையாது. அப்ப நீங்க 70 பீஸா தான் வாங்கணும். இன்ட்ராடே நீங்க ஸ்டாக்ல இன்ட்ராடே பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்டாக் ஆப்ஷன் கிடையாது. ஸ்டாக்ல தான் இப்ப நம்ம பண்ணிருக்கோம். ஸ்டாக் ஆப்ஷன் நெட்வொர்க்கு ஸ்டாக் ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்னா ஒரு 120 ஸ்டாக் ஸ்டாக் தான் வாங்கணுமா? இருக்கும். ஆமாங்க ப்ரோ. ஒரு ஸ்டாக் 300 ரூபான்னா இதான் 10 ஸ்டாக் வாங்கணும். ஈக்விட்டில வந்து இன்ட்ராடே பண்றதுன்னா இதுதான். ஓகே, ஒரு ஸ்டாக் 300 ரூபான்னா 10 ஸ்டாக் வாங்கணுமா? 10 ஸ்டாக் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு வாங்கிக்கோங்க. ஓகே, நீங்க ஸ்டாப்லஸ் எது கீழே போடுவீங்க? இந்த ஸ்விங்கு கீழே போடுங்க. இது கீழே வந்தது அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரெண்ட் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இது கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே கீழே போயிடுவான். சிம்பிள். இது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் உங்களுக்கு எடுத்தது. இந்த ட்ரெண்ட் பார்த்துட்டு இதுக்கு கீழே வந்தானா திருப்பி கீழே வந்துடுவான் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நிறைய இதுல. ஆமா 2 இது பார்த்தோமுங்களா? 2 இதுலயுமே டார்கெட் கிட்டா. ஆமா. 3வது ஸ்டாக்கும் பார்க்கலாமா? அதை நீங்க சொல்றீங்களா? ஓகே, 3வது என்ன ஸ்டாக்னு பாருங்க. நியூஜென். ஓகே, நியூஜென் சர்ச் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. நியூஜென் என்எஸ்சி. பா, எவ்வளவு பெரிய கேப் இருக்கு. கேப் அப் ஆகி இது வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதை வந்து 5 மினிட்ஸ் அதே 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் பிக் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. இங்க ஓபன் ஆயிருக்குங்களா? இந்த ஸ்டாக் நான் சொல்லி மறுபடியும் கொடுத்துறேன். மேல போயிடும். நான் சொல்லிட்டா இருங்க. இந்த ஸ்டாக் நான் சொல்லி கொடுத்து இந்த ஸ்டாக் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பாத்துக்கோங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இதான் ஹை. கீழே வரும்போது வந்துட்டு திருப்பி என்ன நடக்கணும்? மேல போகும்போது இதை பிரேக் பண்ணிட்டு மேல போகணும். புரிஞ்சுங்களா? அப்பதான் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். ஸ்டாக் ஆப்ஷன்ல சரி ஸ்டாக்ல வந்து பை பண்ணி இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட் தெரியணும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கணும். இது ட்ரெண்ட்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா ட்ரெண்ட்லயே கிடையாது. இது டவுன் ட்ரெண்ட் ஓப்பன் ஆனது மட்டும்தான் கேப் அப்ல. அதனாலதான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் காட்டியிருக்குது இவ்வளோ பெருசா. ஆனா டோட்டலா பார்த்தீங்கன்னா இது ஹை, திருப்பி லோ, திருப்பி போகும்போது இவ்வளோ தூரம் போயிருக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. திருப்பி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா போகும்போது இதை பிரேக் பண்ணிட்டு வந்துருச்சு. தெரியுதுங்களா? அப்போ இது என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்டா? அப்போ இதுல வந்து ட்ரேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். செல் பண்ணலாம். செல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம். எப்படி செல் பண்ணுவீங்க? இங்கிருந்து ஒரு ஹை, திருப்பி இவ்வளவு தூரம் வந்துருச்சு, திருப்பி போகும்போது ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகணும்? இந்த லோவை கட் பண்ணி கீழே வருவான். வந்துட்டானா கீழே? இந்த 914ங்கிற லோவை கட் பண்ணி கீழே 907க்கு வந்தானா வந்துட்டு என்ன பண்ணுவான்? ஓடுற வண்டியில ஏறக்கூடாது, வெயிட் பண்ணீங்கன்னா ரீடெஸ்ட் வருவான். வந்திருக்கானா அதே இடத்துக்கு? எடுங்க. எடுத்தீங்கன்னா ஷார்ட் கிரியேட் பண்ணுங்க. போதாதுங்களா? இந்த பாயிண்ட் எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்கு? ஒரு 14 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 10 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 140 ரூபா. இதுவே நீங்க ஒரு 1000 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 14 பாயிண்ட்டுக்கு 10,400 ரூபா. 14 ஸ்டாக்கு. ஆமாங்க 10. ஒரு ஸ்டாக் 1 ரூபாய் ஏறினா 1000 ரூபான்னா 1000 குவான்டிட்டிக்கு எவ்வளவு ஏறி இருக்குன்னா இது 14 ரூபாய் இருக்குன்னா 14,700 ரூபா இந்த ரேஞ்சில் வரும் ப்ரோ உங்களுக்கு ப்ராஃபிட். இதே 100 ஸ்டாக் வச்சிருந்தீங்க அப்படின்னா 14 × 100 1400 ரூபா ப்ராஃபிட் இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தீங்கன்னா. புரிஞ்சுங்களா? இதுல வந்து நீங்க ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ல ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இவ்வளவு பெருசா கேப் ஆகி நீங்க ட்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இந்த ஸ்டாக் இந்த மாதிரி இருக்க ஸ்டாக்கை நீங்க விட்டுருங்க, எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? நமக்கு ஸ்டாக் கொஞ்சமே கிடையாது. இப்போ நம்ம 2 ஸ்டாக் பார்த்தாச்சு, 2லயுமே ட்ரேட் பண்ணிருக்க முடியாதா? நியூஜென் தூக்கி வீசிடுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிட்டு வேற ஸ்டாக் எஸ்கேப் ஆயிருங்க. ஏடபிள்யூஎல்ல வந்து சொல்லுங்க, அது பார்க்கல இருங்க.
ஓகே, இது வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு. இதுல சொல்றீங்களா? சொல்றீங்களா? ஏடபிள்யூஎல் ஒரு நிமிஷம் இருங்க. ஏடபிள்யூஎல் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் நான் டிரா பண்ணிடவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓப்பனிங் கேண்டில் இங்க அக்ரி பிசினஸ் ஏடபிள்யூஎல். ஓகே, இதான் வந்துட்டேன். நான் சொல்றேன். 5 மினிட்ல வச்சிட்டீங்களா? ஆ ட்ரெண்ட் டிரா பண்ணிடவா இல்ல நீங்க ட்ரெண்ட் சொல்றீங்களா? ஒரு நிமிஷம். இது ஓப்பனிங் கேண்டில் ஓகே, ஐ. இது திருப்பி லோ வரும்போது என்ன ஆகல, இந்த லோ கட் ஆக கிடையாது. இது கட் ஆகாத அப் ட்ரெண்ட். வரைக்கும் என்னங்க ப்ரோ? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் ஓகே. இப்போ ட்ரெண்ட் டிரா பண்ண தெரியணுங்க. லைவ் மார்க்கெட்ல டிரா பண்ணணும். இந்த கேண்டில் இருக்காது லைவ் மார்க்கெட்ல. இப்போ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்லா தெரியுது கேண்டில். லைவ் மார்க்கெட்ல இது ஒண்ணுமே இருக்காது. வெறும் இந்த 4 கேண்டில் தான் இருக்கும். என்ன ஆகுதுன்னு பாருங்க. திருப்பி கீழே வருது, வந்துட்டு இவ்வளவு தூரம் போயிருக்கு. திருப்பி பாத்தீங்கன்னா கீழே வருது. இந்த லோவை கட் பண்ணிருச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு போயிரு. இன்னைக்கான ஓப்பனிங் கேண்டில். அப்ப எகைன் என்ன ஆயிருக்கு, மேல போயிருக்கு. மேல போகுது. திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி மேல போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. எகைன் மேல போயிட்டு எகைன் கீழே வந்திருக்கு. எகைன் மேல போயிட்டு எகைன் ஃபுல் பேக்கு, எகைன் மேல, எகைன் ஃபுல் பேக்கு, எகைன் மேல. செம்ம ட்ரெண்டா இருக்குங்களா? பயங்கர புல்லிஷா இருக்குங்களா ஸ்டாக்கு? இப்போ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் ஆக கிடையாது. டோட்டலா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுல இருந்து ட்ரெண்ட் பயங்கர ட்ரெண்ட் ஆகி போயிருக்குங்க. இதுல வந்து உங்களோட என்ட்ரி எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம்? இங்க இருந்து மேல இருங்க, அதுல எம்பாட்னு ஒன்னு இருக்கு. இல்ல அதை விட்டுருங்க. அந்த சாப்டரே கொண்டு வர வேண்டாம். அது வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சாப்டர். அது விட்டுருங்க. அது டெக்னிக்கல் சொல்லி கொடுத்துருக்கேன்னா டெக்னிக்கலா அது அப்ப மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜி. இன்ட்ராடேக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ட்ரெண்ட் தெரிஞ்சா வின் பண்ணிடலாம் ஈஸியா. அது வந்து நீங்க எங்க ஃபால் ஆக போகுது, எங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது, இதுல எல்லாம் எங்க பவுன்ஸ் ஆக போகுதுன்னு நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த பாயிண்ட்டுக்கே வராது டெக்னிக்கல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா. பட் பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி நீங்க லாங்கரா அந்த சார்ட்டோட டோட்டல் கேரக்டர் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வின் பண்ண முடியும் அந்த ஸ்டாக் எடுத்துட்டு போய் டெக்னிக்கல் வச்சு. இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜி தேவை கண்டிப்பா. புரிஞ்சுங்களா ப்ரோ? ஏன்னா ஸ்டாக்கோட கேரக்டர் தெரிஞ்சாதானே. இப்போ நம்ம பார்த்துருப்போம் ரைசிங் சேனல், பாலிங் சேனல், வெஜ் பட்டன், ட்ரையாங்கிள் நிறைய பார்த்துருக்காங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுபாகம் இருக்குங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுமா? மேல பிரேக் ஆகுறது, கீழே பிரேக் ஆகுறது, அந்த மாதிரி எல்லாமே. அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை வச்சு ட்ரேட் பண்ணணும்னா நீங்க எங்க ட்ரேட் பண்ணுவீங்க? வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். டோட்டலா பாத்தீங்கன்னா ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கணும். இந்த ஸ்டாக்கோட டோட்டல் கேரக்டர் தெரிஞ்சா மட்டும்தான் அதை அப்ரோச் பண்ண முடியும். பட் ட்ரெண்ட் தெரிஞ்சா இன்ட்ராடேல வின் பண்ணிட்டு வெளில வரலாம். இதுல பாருங்க எங்க ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ஹை போயிருக்குங்களா? இதுதான் ஹை. ஓகேங்களா? இங்கிருந்து மேல போயிட்டு இங்கிருந்து இவ்வளவு தூரம் போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. திருப்பி இங்கிருந்து மேல போயிட்டு இங்கிருந்து கீழே வந்திருக்கு. இந்த இடத்துலயே நீங்க பார்க்கலாம் என்னது ஹையர் ஹை ரெடி அப்படின்னு. தெரியுதுங்களா? ஹையர் ஹையா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இங்கிருந்து எவ்வளவு தூரம் போயிடுச்சுங்களா? போயிட்டு வரும்போது இங்க ஒரு என்ட்ரி அடிக்கலாமா? இங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு பிலோ ஸ்டாப் லாஸ் போடுங்க. சார் இது லைவ் மார்க்கெட்ல எனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுக்குறீங்களா சார்? அதான் லைவ் மார்க்கெட்ல பார்க்கலாம் ப்ரோ. லைவ் மார்க்கெட்ல தான் நம்ம பார்க்க போறோம். லைவ் மார்க்கெட் லைவ் ட்ரேடே நம்ம பண்ணலாம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இங்க இந்த ஒர்க்கு கொஞ்சம் முடிச்சுன்னு வைங்களேன். அப்புறம் நம்ம ஒரு லைவ் கிளாஸ் நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஒரு மாசம் லைவ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஓகே. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, நான் இங்க விட்டுட்டேன், நான் பார்க்கவே இல்லை, எனக்கு இந்த ட்ரெண்ட் இங்க கட்டாகிறதா தெரியுது அப்படின்னா ஒண்ணுமே தப்பு கிடையாது. இங்கேயே என்ட்ரி எடுக்கலாம். தெரியுதுங்களா? ஓட்டர் பஸ்ல தான் இறக்கூடாது. கீழே வந்த பிறகு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுக்கலாங்களா? எடுக்கலாம் சார். மேல போச்சுங்களா? ஆமா. இல்ல நான் இங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு என்ட்ரி வரல அப்படின்னா இந்த சிங்கிள் என்ட்ரி எடுக்க முடியாதுங்களா? மேல போயிட்டு திருப்பி கீழே வரும்போது எடுக்கலாம். எடுக்கலாங்களா? ஆமா.
ரொம்ப ஈஸி. ட்ரெண்டு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா ப்ரோ? அதாவது 90 ஆமா பேருக்கு 190 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது ட்ரெண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா செபி கரெக்ட். ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா நிறைய பேர் லூஸ் தான் பண்றாங்க, ப்ராஃபிட் பண்றவங்க ரேர் அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்களா? 10% தானே. கேம்பிளிங் பண்றவங்க தான் அதிகம். 199 பேர் கேம்பிளிங் தான் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா டெக்னிக்கல் தெரிஞ்சுமே கேம்பிளிங் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கரெக்ட். அது ஸ்டார்டிங்ல எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து கத்துக்குவாங்க, ஆனா கேம்பிளிங் தான் பண்ணுவாங்க. அடி மேல அடி போடும்போது ஆமா பாத்தீங்கன்னா இவங்களை வாஷ் அவுட் ஆகும். கையில எல்லாம் காசு இல்லாத டைம் வரும்போது தான் பாத்தீங்கன்னா அதை பத்தி தெரிய வரும் என்ன பண்ணிருக்கணும். கரெக்ட். அப்புறம் தான் அது ஒரு ரேஞ்சு வருவாங்க. ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே பாத்தீங்கன்னா வாஷ் அவுட், எல்லாம் வாஷ் ஆமா அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அளவா பாத்தீங்கன்னா கோர்ஸ் லேர்ன் பண்றதுக்கு அளவா ஃபீஸ் வச்சிருப்பாங்க, அதை பண்ணுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேபிட்டல் அதை ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணியும் அப்பவும் சில டைம் நிறைய டைம் லாஸ் பண்ணுவாங்க, வாஷ் அவுட் எல்லாம் ஆகும். அதை கன்சிஸ்டண்டா ஆமா பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலா வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அமௌண்ட் ஒவ்வொரு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா பீக் ஆயிரும், நல்லா ப்ராஃபிட் வர கரெக்ட். ஆரம்பிச்சிடும். இதுதான் பாத்தீங்கன்னா ரியாலிட்டி. ஓகேங்களா? கரெக்ட். ஓகே. ஏன்னா எல்லாருமே ஆக்சுவலா இதுதான். ஓகேங்களா? எடுத்த உடனே பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு ப்ராஃபிட் பண்ணவங்க யாருமே கிடையாது. அதாவது நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல, எடுத்த உடனே நான் ப்ராஃபிட் தான் பண்ணேன் மார்க்கெட்டுக்குள்ள வந்த உடனே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. நான் யாரையும் பார்த்ததும் கிடையாது. லாஸ் பண்ணி நிறைய அடிபட்டு அனுபவப்பட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. ஆமா ஆமா. ஓகேங்களாங்க ப்ரோ? அது கேம்பிளிங் ஓகே. மட்டும் பண்ணிடக்கூடாது. நீங்க அன்னைக்கு ட்ரேட் பண்ணாம கூட இருக்கலாம், கேம்பிளிங் மட்டும் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம 3 ஸ்டாக் 4 ஸ்டாக் பார்த்தோமா, 4 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா? பட் இதுக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். லைவ் மார்க்கெட்ல பிக் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். டக்குன்னு ஓகே. ஸ்பாட்ல எடுக்கணும். ஸ்பாட்ல எடுத்து டக்குன்னு பார்க்கணும் ட்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா கண்ணை ஓகே. மூடிட்டு வரணும். அப்படின்னு என்ன பண்ணணும், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிளாஸ் 3 மந்த் ஆயிடுச்சுங்களா? மோஸ்ட்லி உங்களுக்கு நான் எவ்வளவு டைம் ஆமா மட்டும் கொடுத்துருக்கேன்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கேன். சார் ப்ராக்டிஸ் இந்த வந்து வீடியோ நான் பயங்கரமா திருப்பி பண்ணுங்க. பாக்குறேன் சார். ஓகேங்க ப்ரோ, இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். மீட்டிங் எண்ட் ஆக போகுது. ஓகே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரி இதே மாதிரி ட்ரெண்டை ட்ரா பண்ணி இந்த டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருந்து எனக்கு அசைன்மெண்ட் கொடுங்க, ட்ரா ஓகே. பண்ணி கொடுங்க. நம்ம லைவ் ஓகே. மார்க்கெட்ல மீட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஓகே சார். ஓகே இன்னைக்கு மீட்டிங் க்ளோஸ் பண்ணிடலாங்களா? சார். ஒரு நிமிஷம் எனக்கு கரெக்டா இது இது ஆ, இது 6 மணிக்கெல்லாம் போட்டுறேன். ஆனா பட் என்ட்ரி கரெக்டா அதை எங்க சொல்லித்தரேன் ப்ரோ, எடுக்கணும்? சொல்லித்தரேன். அதை அந்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம் ப்ரோ. நீங்க இப்போதைக்கு ப்ராக்டிஸ் ஓகே. பண்ணுங்க. ஓகே. அதை நீங்க அதை கண்டுக்கவே ஓகே. வேண்டாம். ஓகே. டெக்னிக்கல் தெரியும், பேக் ஓகே. டெஸ்ட்ல நீங்க இருக்கீங்க, இப்போ எல்லா டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அதாவது ஆக்சுவலா ஓகே. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. கான்ஃபிடென்ட் வந்து பீக்ல இருந்தா மட்டும்தான் ப்ராஃபிட் வரும். கண்ணை மூடிட்டு உட்காரணும் வாங்கிட்டீங்கன்னா. ஓகே. ஓகேங்களா ப்ரோ? ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணீங்கன்னா கண்ணை விட்டு வரும். நீங்க பேனிக் ஆகுறது கொஞ்சம் கூட பதறக்கூடாது. அப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க பக்காவா லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே. சரிங்களா?